ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினிஸ் சேனல். இந்த சேனல் எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி ட்ரேட் பண்ணுறதுக்கு டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு சில இம்பார்ட்டன்ட் நீட்ஸ் தேவை. ஒன்று, ஆதார் கார்டு லிங்க்டு மொபைல் நம்பர் வேணும். அந்த மொபைல் இருக்கும் நம்ம கையில், ஆதார் நம்பர் இருக்கும், பேன் நம்பர் இருக்கும், நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜோட ஃபோட்டோ வேணும். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. ஆனால் நான் இன்றைக்கி எதில் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜெரோதா அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் தான் ஓப்பன் பண்ண போகிறேன். இதுக்கான லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோ. இல்லை எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இதுக்கு லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஏ ஃப்ரீ டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆன்லைன் அப்படின்ற பேஜ்குள்ளே போகும். அதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா மொபைல் நம்பர் கொடுக்குற போல் இருக்கும். அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி 2 வழியில் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஒன்று எஸ்எம்எஸ், அப்படி இல்லைனா வாட்ஸ்அப். நம்ம எந்த ஆப்ஷனை கொடுக்குறோமோ அந்த ஆப்ஷனில் வரும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து நம்மளோட ஜிமெயில் ஐடி கொடுக்கணும். ஜிமெயில் ஐடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபைட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்லேருந்து கரெக்டாக ஒரு 5 ஸ்டெப்பு முடித்தோம் அப்படின்னா நமக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடிச்சிடலாம். பேன் கார்டு நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு பேன் கார்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் பேஜ்க்கு போயிட்டோம் அப்படின்னா டிஜிட்டல் லாக்கர் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த டிஜிட்டல் லாக்கருக்கு ஒரு ஓடிபி வரும். நம்ம மொபைல் நம்பர் கொடுத்தால அந்த மொபைலுக்கு ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் பேஜ்க்கு போகும். மோஸ்ட்டாக இதில் பண்ணதே சேம் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வர ஓடிபியை என்டர் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா சிக்னல் நல்லா இருக்க இடத்துல உட்காந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வர ஓடிபிஸ் எல்லாம் ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அதுக்குள்ளே என்ட்ரு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட் ப்ராசஸிங் இருக்கிற மாதிரி இருக்கும். செட் யுவர் டிஜிட்டல் லாக்கர் செக்யூரிட்டி பின்னு கேட்குது. இதுக்கு நம்ம ஒரு பாஸ்வேர்ட் கொடுக்கணும். அந்த பாஸ்வேர்ட் எப்படி இல்லை அப்படின்னா அவாய்ட் த சீக்வன்ஸ் 1 2 3 4 அப்படி கொடுக்கக்கூடாது. மிரர்டு நம்பராக கொடுக்கக்கூடாது. 1 2 3 3 2 1 அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரிப்பீட் செட்டாகவும் இருக்கக்கூடாது. 1 2 1 1 2 1 அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரிப்பீட் பேராகவும் இருக்கக்கூடாது. 1 2 3 3 4 4 அந்த மாதிரி இருக்கக்கூடாது. செக்யூர்டான ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து வெரிஃபிகேஷனுக்கு மறுபடியும் நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி ஒன்று வரும். கேஒய்சி வெரிஃபிகேஷன் முடிஞ்சிட்ருக்கும். இல்லை டிஜிட்டல் லாக்கர் அக்கௌண்ட்டை நமக்கு சைன் அப் பண்ண சொல்லும். அக்கௌண்ட் ஓப்பன் ப்ராசஸில் நமக்கு 2 முக்கியம். ஒன்று, டிஜிட்டல் லாக்கர் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுவோம்ல, ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்ட் அது. இன்னொன்று வந்து மொபைலுக்கு வர ஓடிபி. நம்ம இந்த 2 விஷயத்தான் நிறைய இடத்துல ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஜிட்டல் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். 10 மினிட்ஸில் அந்த ஓடிபி போயிடும். ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் சக்ஸஸ்னு ஒரு டிக் வரும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வி ஹேவ் அப்டெயின்ட் யுவர் டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் டிஜிலாக்கர்னு சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். டிஜிலாக்கர் அப்படின்னா என்னென்னா டிஜிட்டல் இந்தியாவில் நம்ம நிறைய இடத்துல வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வைப்போம். ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சோடனே நம்மளோட மொத்த ஹிஸ்ட்ரியும் அது நமக்கு காமிச்சிடும். இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா டிஜிட்டல் க்ளவுட் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கும். நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே வந்து சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ டிஜிட்டல் இந்தியாவில் டிஜிட்டல் லாக்கர் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம ஆதார் லிங்க்டு ஆகிருக்க மொபைல் நம்பரை வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த மொபைல் நம்பர் கொடுத்த உடனே டிஜிட்டல் லாக்கரில் போயிட்டு வெரிஃபிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வெரிஃபிகேஷன் ஓகே ஆனதும் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ்க்கு போகிறாங்க. இப்போ எப்படி ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சோ அதே மாதிரி தான் பேன் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்னு வரும். ப்ராசஸில் எப்படி நம்ம பின் நம்பர், ஓடிபி, அதுக்கப்புறம் டிஜிலாக்கரோட பாஸ்வேர்ட் கொடுத்து ப்ராசஸ் அடுத்தடுத்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போது இந்த ஸ்டெப்பும் இதே மாதிரி தான் பண்ணணும். இந்த ஸ்டெப்பு ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நம்ம 3க்கு போகிறோம். ஸ்டெப் 3ல் என்ன இருக்குன்னா நம்மளோட ப்ரொஃபைல் அண்ட் பேங்க்கு அண்ட் ஐவிபி இது 3த்தையும் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மாதிரி தான். அப்பா பேர், அம்மா பேர், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், ஆனுவல் இன்கம், ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பேங்க்குள்ளே போவோம். உங்கள் கையில் இருக்க சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ், ஐஎஃப்எஸ்சி நம்பர், எம்ஐசிஆர் நம்பர், அக்கௌண்ட் நம்பர், செகண்ட் டைமாக அக்கௌண்ட் நம்பர் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க் பிரான்ச் தன்னால் ஃபில் ஆகிடும். இப்போ நீங்கள் கொடுக்குற அக்கௌண்ட்டுக்கு தான் நீங்கள் ட்ரேடிங்கில் பண்ணுற ப்ராஃபிட் அமௌண்ட்டை வந்து வித்ட்ரால் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். ஸோ எல்லாமே கரெக்டாக கொடுங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னவாக இருக்கும்னா வெப் கேமராவில் வெரிஃபிகேஷன் நடக்கும். என்ன வெரிஃபிகேஷனாக இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஒரு ஹியூமனாக இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக ரோபோட்டிக் மாதிரி வச்சு ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்றதுக்காக நம்மளோட ஃபோட்டோவை லைவாக வெப்கேமில் கேப்சர் பண்ணுவாங்க. நம்மளே செல்ஃபி எடுக்கிற மாதிரி தான். ஆனால் இதில் என்னென்னா கேப் போட்டிருக்கூடாது, மாஸ்க் போட்டிருக்கூடாது, நம்மளோட ஃபேஸ் கிளியராக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருந்தால் அது ஓகே ஆகிடும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா ஸ்டெப் 4. அந்த ஸ்டெப் 4ல் டாக்குமெண்ட் அப்லோடட் ப்ராசஸ்லாம் இருக்கும். சிக்னேச்சர், பேங்க் ப்ரூஃப்காக பேங்க் பாஸ்புக் பேஜ் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பேஜ் அதை வந்து நம்ம இங்கே அப்லோட் பண்ண போகிறோம். 2 டைப்ஸாக நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஒன்று ஃபோட்டோ காப்பி வச்சு உள்ளே அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை டிஜிட்டல் சிக்னேச்சர் நாம்ளே ஸ்க்ரீனில் சைன் பண்ணுற மாதிரியும் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேங்க் புக்கை வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம்
நாமினி பற்றி கேட்பாங்க, அது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நோன் கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். கடைசியாக ஆதார் நம்பர் கேட்கும். ஆதார் நம்பர் கொடுத்தோடனே நம்ம ஆதார் லிங்க்டு ஆகிருக்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி கொடுத்து முடித்தோடனே யுவர் ப்ரொஃபைல் ஹாஸ் பீன் ஃபுல்லி வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. நம்ம ஐடியும் நமக்கு வந்துடும். யூசர் ஐடி வந்து நெக்ஸ்ட் பேஜ்லேயே ரீசெட் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். நமக்கு ஒரு பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்காக ஒன்று கொடுத்துக்கோங்க. இந்த பாஸ்வேர்டு எதுக்கு அப்படின்னா, இல்லை ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கைட்டு அப்படின்னு டைப் பண்ணும், KITE அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆப் வருமா, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம லாகின் பண்ணி ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக் இன் ஹிஸ் சேனல்.